அதான் எப்பொழுதுமே என்னுடைய இது அதான் அந்த ஃபாதர் தாமஸ் படுக்கு ஆர்டினேஷன் எழுதியிருந்தார். யூ ஷுட் மேக் ஷுவர் த லோக்கல் கிளர்ஜி டு பி த ஃப்ரண்ட், யூ வில் த பேக் சீட்டர். அவங்க தான் முன்னால இருக்கணும், நம்ம பின்னால இருந்து சப்போர்ட் பண்ணணும். பனியன் மனிதர்கள் முன்னாடி இருக்கணும், நம்ம பின்னாடி. உண்மையாவே இன்னைக்கும் அதுதான் என்னுடைய போராட்டம். நான் நிறைய சொல்லுவேன், நம்ம எல்லாம் மிஷினரி வந்தோம், நம்ம வேலை செய்வோம். இங்குள்ள பையன்மாரு மேபி மே நாட் பி தட் டேலண்டட் ஆஸ் வி ஆர். அவங்கள லிமிட்டேஷன் இருக்கலாம், என்றாலும் அவங்க தான் இன்னைக்கு இந்த விசுவாசத்தை பாதுகாக்கணும். இந்த மக்களை கூட்டிட்டு போறது அவங்க தான், இவங்களுடைய மக்கள், இவங்களுடைய இடம். நம்ம மிஷனரியா வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணி இவங்கள மேல வைக்கணும். அந்த மாதிரி யாரையாவது உருவாக்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, அதான் என்னுடைய வாழ்க்கையில வந்து சொன்னேன், ஒருத்தனையாவது நாம் சேர்ல வைக்கணும். அந்த இதுல தான் ஒரு பையனை தான் படிச்சு வச்சது. ஓகே, நவஜான் இந்த இதுல அழகான வில்லேஜ் மிஷனரி ஒர்க் நிறைய இருந்து போரோஸை கன்வெர்ட் பண்ணணும். போரோஸ் நீங்க பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு இந்த போரோஸ் எல்லாம் மெதுவாக திருச்சபையை ஸ்தாபித்து செய்தேன். காரோஸ் இருந்தாங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி முன்னால் வைக்க விட்டேன். 9 வருஷம் அவங்க கூட வேலை செய்தேன், சந்தோஷமாக இருந்தேன். பிறகு பிஷப் சொன்னார், ஓகே மரியானின் ஒரு டவுன் ஏரியா இருக்குது, நீ போ அப்படின்னு. நீங்கள் நம்ம வந்தோம். மரியானி சிட்டி, பெரிய ஸ்கூல், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆகலை, அதுக்கு வேண்டி கஷ்டப்பட்டேன். டவுன் ஏரியா ரொம்ப ப்ரெஷர் இருந்தது, லோக்கல் பையன்மாரெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. ஆனால் 14 வில்லேஜ் இருந்து எனக்கு, எல்லாமே டீ கார்டன் வில்லேஜ், 100+ ஃபேமிலிஸ், 4000 கேத்தலிக்ஸ், ஒண்டர்ஃபுல் பீப்புள், ரொம்ப பாசமான பீப்புள். டே டைமில் யாருமே பார்க்க முடியாது, சாயங்காலம் தான் மாஸ். சாயங்காலம் 5 மணி போவேன், 1 மணி திரும்பி வருவேன், நைட்டு 1 மணி நைட்டு. ஆனால் எங்களுடைய இது என்னன்னா, நாங்கள் போவோம் ஒரு வில்லேஜுக்கு போய் முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அபவுட் ரிலிஜன், ஒரு டாப்பிக்கை வச்சுருப்போம். 1 இயர் மேபி சாக்ரமெண்ட், 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளை ஏதாவது வச்சுருப்போம். அதுக்கு பிறகு பாவசிங்கிறது உட்காரும், எல்லாருமே பாவசிங்கிறது செய்வாங்க, ஒவ்வொரு ஆளும் பாவசிங் செய்யாத போவார். அதுக்கு பிறகு திருப்பலி, உபதேசம், பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீட்டிங், என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வில்லேஜில் ப்ராப்ளம்ஸ் என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். லாம் போகிற மேத்தில் 12 மணியாகும் ராத்திரி, சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி வருவேன். இதுதான் எங்களோட ஸ்டைல். ஆனால் காலையில் இவங்க எல்லாம் டே டைமில் இவங்க டீ கார்டன் போவாங்க. அங்கே தான் உண்மையாகவே இந்த டீ கார்டன் மக்களுடைய வாழ்க்கையை நான் கண்டுபிடிப்பேன். தேயிலை தோட்டத்தில் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அன்ஹைஜீனிக் செட்டில்மெண்ட், illiteracy, landlessness, அவங்களுக்கு பூமி இல்லை, ப்ளஸ் சப்ரஷன். இப்போ அங்கேருந்து சொல்லணும்னா முதல்ல வந்து சுரண்டல், பெரியவங்கள் வந்து அவங்களுடைய உழைப்பை சுரண்டிட்டு இருக்கிறாங்க ஒன்று. அப்புறம் நிலம் கிடையாது, அது அப்புறம் வந்து கிளீனாக இல்லை, ஹைஜீனிக் அந்த சுகாதாரம் கிடையாது, அது ஒன்று. அப்புறம் ஏழ்மை, அது ஒன்று. அப்புறம் கல்வி. இந்த 5 ப்ராப்ளத்தை இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துட்டு என்னடா செய்யறோம், நம்ம குருவாக இருக்கிறோம். ஒரு கோயில் போயாச்சுன்னா பைபிள் படிக்கிறது ஆளுங்க இல்லை, ஃபர்ஸ்ட் தைரியம் படிக்கிற ஆள் இல்லை, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. முடியவே முடியாது. அப்படின்னா இந்த வீடு வீடா போய் பிள்ளைகளை சேமித்து வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினேன். ஃபீஸ் கிடையாது ஃபாதர், நோ ஃபீஸ், வா. சின்ன பிள்ளைங்களா போது தேயிலை தோட்டத்துக்கு போய். ஆமாம், அவங்க என்ன செய்வாங்கன்னா பேரண்ட்ஸுடைய கோட்டா இருக்குது, அதை பறித்து அவங்க கூட்டுவாங்க, அவங்க ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்களே. ஸோ சைல்டு லேபர் அந்த விதத்தில் இருந்தது, ஆனால் ஒஃபிஷியல் சைல்டு லேபர் இல்லை. ஸோ எனக்கு அம்மா 25 கிலோ தேயிலை தோன்றணும், நான் போய் 5 கிலோ கொடுப்பேன். அது இங்கிலீஷ் ஆகுது இல்லையா, அதனால் அந்த பிள்ளைகளை கவனிச்சிருப்பேன், சின்ன பிள்ளைகளை தான் கவனிப்பேன். அம்மா வேலை செய்துட்டே இருப்பாங்க. 76 rupees. அப்போ 76 பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கும் அந்த மெத்தட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, 15 rupees 20 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், என்ன சாப்பிடுவாங்க? இப்படிப்பட்ட மக்களை நான் பார்த்து சொன்னேன், உங்களுக்கு டீ கார்டன்லேருந்து வெளியே வந்தாதான் மோட்சம்.
டீ கார்டனில் வேலை செய்யுங்க என்றாலும் நீங்கள் நிலத்தை பற்றி நோக்கிக்கிடுங்க. எங்கேயாவது ஒரு பீஸ் லேண்டு கிடைங்க வாங்குங்க. இந்த போனஸ் டைம்லாம் கொஞ்சம் காசு கிடைங்க, இல்லை 10,000 15,000 அதை எல்லாருமே சேர்ந்து போட்டு நிலங்களை வாங்குங்க. தனக்குண்டு ஒரு நிலம் இருக்கு. என்னன்னா ரிட்டையர்மெண்ட் பிறகு எங்கே போவிய? இந்த கம்பெனி எடுத்துறேன் இல்லையா, இந்த கம்பெனியில் ஒரு ஒரு ப்ரிவிலேஜே இல்லை. வேலை செய்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு, அவுட். பிறகு இந்த சர்தார்னு சொல்லுவாங்க, ஒரு கூட்டத்துக்கு ஒரு இன்சார்ஜ் எவ்வளவோ துன்புறுத்தோம் தெரியுமா, அடிப்பாங்க. இந்த ஏரியா முடிக்கலன்னா கெட்ட வார்த்தை போடுவாங்க. இந்த பெம்பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். இதனாலதான் ஆதிவாசி இன்னைக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப இருக்கு. எப்பொழுதுமே அடுத்தவங்க டொமினேட் பண்ணி அவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கனால தாழ்மை மனப்பானம் அது உங்க பிளட்ல ஆகிட்டு. இது பிரிட்டிஷ்ல இருந்தே வர்றது. அந்த சிஸ்டம் இன்னைக்கு போயிட்டே இருக்கு. அதான் நான் எப்படி சொல்லுவேன், டீ கார்டன்ல இருந்து வெளியே வாருங்க. ஓகே, அங்க வேலை செய்யுங்க. அந்த டீ கார்டன் வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியே வரணும். அதுக்கு வேண்டி எங்கேயாவது லேண்ட் வாங்குங்க. ஸோ இப்படி நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டேன். ஏன்னா இவங்க அஸ்மீஸ் மீடியம் ஸ்கூலுக்கு போவாங்க, அங்கே கல்வி கிடைக்காது. இவங்க இந்த பிள்ளைகளை யாரையுமே மதிக்க மாட்டாங்க. ஆதிவாசிஸ் அஸ்ஸாமில் 80 lakhs இருக்கிறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் குரூப், 20% ஆஃப் த பாப்புலேஷன் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்க ஆதிவாசிஸ், முன்னாலே வாழ்ந்தவங்க, பழங்குடி மக்கள். ஆனா அஸ்ஸாமில் ஆதிவாசிஸ் என்னன்னா பழங்குடி மக்கள், முண்டா உராம்ஸ் சொல்லுவாங்க. வழக்கமா ஆதிவாசிஸ் ட்ரைபல்ஸ் ஆகும். ஆதிவாசின் ட்ரைபல்ஸ் ஒண்ணுதான். அஸ்ஸாமில் ஆதிவாசிஸை ட்ரைபல் கூப்பிட மாட்டாங்க. எக்ஸ் டீ கார்டன் லேபர் குரூப்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா டீ கார்டன் லேபரர்ஸ் கூப்பிடுவாங்க, இல்லைன்னா கூலின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப கீழ்த்தரமாக வார்த்தைகள் பேசுவாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னா இவங்களை டீ கார்டன் டீயை கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரூஸ் என்று ஸ்காட்டிஷ் டிராவலர் 1823. இல்லை, அவர் அஸ்ஸாமில் தேயிலை இருக்கிற கண்டுபிடிச்சார். அவர் 23 ராபர்ட் ப்ரூஸ். இவர் ஸ்காட்டிஷ் டிராவலர். ஒரு செடியை பார்த்தாரு, அவர் சைனால இருந்து பார்த்துருக்கிறாரு டீ பிளான்ட். ஓ, இதுதான் டீ. முதல்ல கண்டுபிடிச்சது சாபுவான்னு என்ற இடம். சாபுவானா சாபுவா, எனக்கு சாப்பத்தை கிடைச்சது, அந்த பேர் சாபுவா, டிப்ரூகர் பக்கத்தில் இருக்கு. நான் முதல்ல வேலை செய்யறது இந்த இங்குள்ள ஆட்களை வச்சாங்க, முடியல. லீச், இந்த அட்டை இருக்கு இல்லையா, ஜங்கிளெல்லாம் கட் பண்ணணும், முடியாது. அந்த சமயத்தில் இந்த பிரிட்டிஷ் என்ன செய்தாங்க, சோட்டா நாக்பூர்ல இருந்து, ஒரிசாவில இருந்து, ஆந்திராவில இருந்து மக்களை கூட்டிட்டு வந்தாங்க இங்க. அது 1832 இருந்து கொண்டு வந்தாங்க இங்க. பேட்சா கொண்டு வந்து வர சமயத்தில் பாதி பேர் இறந்தாங்க வழியில, பாதி பேர் வந்து சேர்ந்தாங்க ஆதிவாசி. இவங்க கிளஸ்டரா வந்து ஆக்கியூபை பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் இந்த வரும், நான் கிறிஸ்டியன் அந்த பக்கம், அப்படி இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கூட்டிட்டு வந்தது 3 வருஷத்துக்கு வேண்டி. ஏன்னா இவங்க ஆதிவாசி அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயிகள். இவங்க இண்டஸ்ட்ரியல் ஆட்கள் இல்லை. இவங்க இண்டஸ்ட்ரியில கொண்டு விடுறாங்க, பிளான்டேஷன்ல கொண்டு விடுறாங்க. பிறகு அவங்களுக்கு அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ், ஒவ்வொரு லைன் சொல்லுவாங்க, அடைச்சு போட்டுருவாங்க. சாயங்காலம் சாட்டர்டேஸ் அவங்களுக்கு சினிமா காட்டுவாங்க, ராத்திரி முழுதும் சினிமா. லிக்கர் என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால நாட்டுக்கு திரும்பி போறதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஃபுட்பால் என்கரேஜ் பண்ணுவாங்க, ட்ரைபல்ஸ் ஃபுட்பால் விளையாடுவாங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரைபல்ஸ், ஆதிவாசிஸ் உண்மையாகவே ட்ரைபல்ஸ். ஆனால் அஸ்ஸாமில் ஆதிவாசிஸ்க்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் இல்லை. இவங்களை டீ கார்டன் லேபரர்ஸ், டீ கார்டன் கூலிஸ் என்று பிரிட்டிஷர்ஸ் கூப்பிடுறாங்க. ஏன்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேராதவங்க. ஆமா, மைக்ரண்ட் லேபர். அதனால அஸ்ஸாமில் இன்று வரை ஆதிவாசிஸுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் இல்லை.
அதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க பேக்வர்டாக இருக்கிறது. அதுக்கு வேண்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அதை என்ஜிஓ குரூப் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இன்னைக்கு எங்களுக்கு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் தாங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டே இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் லேபர் குரூப். அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ரெவென்யூ இன் ஏர்னிங் இண்டஸ்ட்ரி இஸ் டீ. பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் ட்ராப் அவுட் பிள்ளைகள் வீட்டில் சும்மா அப்படியே இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேண்டி இந்த இன்ஸ்டிடியூஷன் திறந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னால். இந்த டெய்லரிங் மிஷின் வச்சுக்கிட்டு இந்த சிஸ்டர்ஸை இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். இந்த பிள்ளைகள் வில்லேஜ்லேருந்து வருவாங்க. 7 months ட்ரைனிங் இருக்குது. டெய்லரிங் கம்ப்ளீட்டாக முடிப்பாங்க. அதை விட தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் இவங்க எது செய்யணும், ஒரு மஷின் கொடுக்குறோம். கடைசியில் ஒரு மஷின் கொடுத்துருவோம். இவங்க அந்த மஷினை கொண்டு போய் தன்னுடைய வில்லேஜில் சின்ன சின்ன கடைகள் திறங்குறாங்க. அதனால் வேறு யாராவது கடைகளில் போய் வேலை செய்வாங்க. அப்படி அவங்க இன்கம் ஜெனரேட் பண்ணுறாங்க. அதன்படி தன்னுடைய இன்கம் ஏர்னிங் இருக்குது. பிறகு நாளைக்கு கல்யாணம் பண்ணிச்ச கூட அவங்க பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு ஓரியன்டேஷன் இங்கே கிடைக்கும். இது நிறைய பிள்ளைகள் செட்டாக வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் கடைகள் தொடர்ந்து வேலை செய்து ஏர்னிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்களுடைய ராஜபாடி பிள்ளைகள். சில பிள்ளைகள் இங்கே தங்குறாங்க, சில பிள்ளைகள் டேஸ்ஃபுல்லாக வர்றாங்க. இது மெயின்லி இந்த ட்ராப் அவுட் பிள்ளைகளுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ளஸ் ஏதோ அவங்க படிக்கிறாங்க. ஈவன் டம் அண்ட் டப் பிள்ளைகளும் இங்கே இருந்து பெனிஃபிட் ஆகி அவங்க பெரிய சென்டர்லாம் அமைச்சிருக்காங்க. ஓகே. இந்த பிள்ளைகள் அப்படின்னா சும்மா வெளியே சுற்றி நடக்க மாட்டாங்க இல்லையா, ஏதாவது செய்து வாழ்வாங்க இல்லையா. கண்டிப்பாக. அல்லட்டனா ஒன்றுமே தெரியாது, அப்படி ஸ்கூல் மெட்ரிக் முடிச்சுட்டு வசதி இல்லாத அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. பிறகு சும்மா லேபருக்கு போவாங்க, டீ கார்டன் லேபர். ப்ளஸ் அவங்களுடைய மென்டாலிட்டியே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது ஒரு மீன் கரேஜஸில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து தன்னுடைய காலில் நிற்கிறதுக்கு ஒரு வழிகாட்டு. பெரிய விஷயம். मैं सुशांति तिर्की मिंज। मैं एक क्रिस्टीय परिवार से है, कैथलिक परिवार से। मैं छोटो से ही कैथलिक में आया। मैं देखन हमार कैथलिक समाज में, कैथलिक परिवार में बहुत बदलाव है। दूसरा मन से हमने के बहुत बदलाव है। हमने निजों के ईश्वर के हाथ में सौंप दी ही, और हमार रहे चल चलन हमने के दूसरा आख्रिस्तीय मन से हमने के चल चलन सब, हमने के पोशाक सब, हमने के पिंघन ओढ़ात सब बहुत अलग है। हमने दूसरा मन से अख्रिस्तीय मन से हमने के आदमी मन चिन्ह पारे ना कि ये ख्रिस्तिया है के, कहे कि हमने के जेटा व्यवहार पाती है वो सब अलग है ला दूसरा मन से। हमने दूसरा मन के आँख में, दूसरा मन के नज़र में एक अच्छा जीवन जियो थी बोल के मन के मन में आवेला। कहे कि ख्रिस्तीय जीवन एक अच्छा जीवन है के सब जगह से। என்னுடைய பேர் சுசாந்தி மிஞ்ச். நான் சின்ன
வயதிலே பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஃபேமிலியில் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், அமைதி நான் அனுபவப்படுத்தப்பட்டேன். என்னுடைய ஃபேமிலி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஜீவன் மற்றவருடைய ஜீவனை விட ஒரு மலர்ச்சியான ஜீவன், அதை நாங்கள் பார்க்க முடிகிறது. உடைகளில், நடைகளில் எல்லாமே ஒரு மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம். கிறிஸ்தவ ஜீவன் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு மனித ஜீவனாக மாற்றியுள்ளது. நாங்கள் அந்த ஜீவனை கண்டு பெருமையோடுகிறோம். கிறிஸ்திய மதத்தில் வளர்ந்ததற்காக நாங்கள் பெருமையோடு இருக்கிறோம். இந்த மதத்தில் தான் உண்மையாகவே நாங்கள் ஒரு கிறிஸ்தவ மனித வாழ்க்கை வாழ எங்களால் முடிகிறது. मोर नाम अनास्तासिया तिर्की। मैं एक कैथोलिक परिवार से हिको। मैं कैथोलिक परिवार होई के मैं बहुत खुश हूँ। ताकि दूसरा परिवार से, दूसरा जात मन से ये कैथोलिक परिवार हमार बहुत सुंदर परिवार होई के रहे ना, एक अच्छा परिवार होई के अपन जीवन के आगे बढ़ के और आगे बढ़ाए के जाए ना। और हमारे कैथोलिक परिवार में हमारे बेटा बेटी मन के अच्छा शिक्षा दे के हमारे मन आगे बढ़ाए के आगे दिगे ले जाइए। நான் அனந்தாசியா துர்க்கி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய பிறப்பிலிருந்தே நான் வாழ்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உண்மையாகவே நான் இன்றைக்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் எங்களுடைய வாழ்வு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எவ்வளவோ மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு வளர்ந்து வருகிறது. இந்த திருச்சபையில் இருந்து திருச்சபையின் வழியாகவே நாங்கள் முன்னேற்றம் அடைகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் படித்து முன்னேறுகிறார்கள். மற்றவர்களை விட எங்களுடைய குடும்பத்தில் சமாதானமும் அன்பும் வளர்கிறது. இதை பார்த்து நான் பெருமையிடுகிறேன். கிறிஸ்தவ வாழ்வில் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நாங்கள் जय यीशु। मोर नाम मिसेस सेलेस्टिना लगे। तो मैं शुरू से कहे जाओ ना, मैं महिला ख्रिस्ता परिवार में जन्म हलो और ख्रिस्ता परिवार दिखे से मैं जितना भी क्रिश्चियन धर्म में है सबके हमने एक नियम के पालन करते जाते। और हमने आज हमने के ओखा परिस में महिला कमेटियाँ है, तो मैं महिला कमेटी के सेक्रेटरी लगो। तो हमने के महिला कमेटी 2010 सन से जखन हमारे बीच में फादर सिस्टर अलग सेखन से हमने के महिला समिति मजबूत होते गला। और एखन तक हमने ओहे के फॉलो करते जाती। और हमने यहाँ हमारे ओखा परिस में महिला जे भी प्रोग्राम आवेला उठा के हमने जेने की हो इंटरनेशनल वुमेन्स डे, मदर्स डे, उमन के हमने जे रकम डेट के अनुसार 8 मार्च हमने इंटरनेशनल वुमेन्स डे मनाइला। और आज से मदर्स डे सेंट मोनिका के नाम से हमने मनाइला। तो हमने 27 अगस्त में पालन करीला। आज ओहर का में हमने शुरू से करते जाती आज तक। और हमने के बीच बीच में गांव जाइला मीटिंग, महीना हमने महिला मीटिंग करेला महीना के सेकेंड वीक में। और महिला सब की रकम चले के लगी अपन छुआ पुता के की रकम देख रेख करे, साफ सिकोन सब कुछ के हमने गांव जाए के महिला मन के सिखाइला। और हमारे संग में चले के लिए हमारे के संग में एक सिस्टर है, सिस्टर विनीता, जे महिला संग के चलाए के लेगो थे। और ओहे रकम हमने महिला सब आगू दिखे जाए के अपन महिला मन के बुझाइला। और हमने के हुआ ढेर रकम के शिक्षा देखो थे महिला मन के, ताकि बचत के बारे, शिक्षा के बारे और यूनिटी के माने एकता के बारे में हमने महिला मन के गाँव जाए के बुझाइला। और आज तक भी हमने के दूसरा धर्म के महिला सब भी बोले ना, हिंदू धर्म के सब तो हर ख्रिस्ता धर्म के महिला सब बहुत अच्छा है। तुहनी के अगुवाई लेके के लिए फादर माना है, सिस्टर माना है। किंतु हमने के आज
हमनी के धर्म मन में उसन देखाए के लिए क्यों नहीं खाए ईसन बोल के बोले ना। तो हमनी बहुत खुशी है हमनी ख्रिस्ट परिवार में और हमारे संग में फादर सब आहे तो हमनी के बहुत भाल लगेला ताकि हमनी के अपन ख्रिस्ट धर्म के की रकम और ख्रिस्ट महिला मन की रकम अगुवाई के लेके लगी हमनी के फादर सब सिस्टर सब सहायता करत हैं। थैंक यू। என்னுடைய பேர் செலஸ்டினா டர்க்கி. நான் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்தேன். ஒக்கா பாரிஸில் 2010 இருந்து ஃபாதர் சீசர் வந்த பிறகு இந்த விமென்ஸ் ஆர்கனைசேஷன் தொடங்கணும். அதன் வழியாக நாங்கள் ஒற்றுமையோடு இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு கிராமத்துடைய பெண்களும் சேர்ந்து பல காரியங்களை செய்து வருகிறோம். நான் அவங்களுடைய செக்ரட்டரி. வழக்கமாக ஒவ்வொரு வருஷம் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே கொண்டாடுவோம், மதர்ஸ் டே கொண்டாடுவோம், மோனிகா திவஸ் கொண்டாடுவோம். இதன் வழியாக நாங்கள் ஒற்றுமையை வளர்க்கிறோம். மற்றபடியாக நாங்கள் இந்த சென்ட்ரல் கமிட்டி ஆட்கள் ஒவ்வொரு வில்லேஜிலையும் போய் எப்படி நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாம் எவ்வாறு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும், பிள்ளைகளை எவ்வாறு நம்ம படிப்பிக்க வேண்டும், எவ்வாறு வீட்டை சுத்தமாக ஹைஜீனாக வைக்க வேண்டும், எல்லாருமே காசு சேமித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இப்படிப்பட்ட லெசன்களை நாங்கள் கொடுத்து ஆட்களோடு சேர்ந்து முன்னேற்ற பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று உண்மையாகவே எங்களுடைய பங்கில் நாங்கள் இந்த பெண்கள் மண்டலம் ஃபாதர் சீசர் வழியாக தொடங்கியது. இன்று வரை சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்.